எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். ஹாப்பி நியூ இயர் 2024 எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இயற்கை எப்படி இருக்கும், தட் இஸ் நம்ம வந்து வேரியஸ் இண்டிசஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆர் எந்தெந்த இண்டிசஸ் பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ப்ராட் இண்டெக்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு அசம்ஷன் எடுத்துட்டோம்னா அது தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்தந்த இடத்துல வரைச்சே நம்ம வந்து பை பண்ணலாம். இப்போ ஸோ அதே மாதிரி எந்த இடத்துக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேரியஸ் வேஸ் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒன்று மூவிங் ஆவரேஜ் கான்செப்ட்லையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்புறம் பிவட் பாயிண்ட், நார்மல் பிவட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹைலோ, இம்பார்ட்டன்ட் ஹைலோ, அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்சஸ். ஃபிபனோக்கி சப்போர்ட் ரெசிஸ்டன்சஸ் இஸ் அனதர் திங். ஸோ இது மாதிரி பல சப்போர்ட் ரெசிஸ்டன்சஸ் இருக்கு. பட் ஈஸியஸ்ட் திங் இஸ் பிவட் பாயிண்ட் ஃபார்முலா. அதாவது இந்த ஃபார்முலா வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த பேசிஸ்ல வந்து என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்சஸ் வருது, தட் இஸ் இந்த வருஷத்துக்கு ஃபுல்லா நிஃப்டியில் எப்படி வருது, பேங்க் நிஃப்டியில் எப்படி வருது, ஸ்மால் கேப் மிட் கேப் இண்டெக்ஸ்ல எப்படி வருது, சம் ஸ்டாக்ஸ்ல எப்படி வருது, ஸோ எந்த லெவல் எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட். நம்ம ரொம்ப ஃபோர்காஸ்ட் பண்ணினா அதுக்கப்புறம் வந்து நம்மளால ஆக்ட் பண்ணுறது டிஃபிகல்ட். பட் ஒரு அனுமானமும் இல்லாம ஒர்க் பண்றதும் கஷ்டம். ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம வந்து இந்த பிவட் பாயிண்ட் ஃபார்முலா இந்த வருஷத்துக்கே எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாசத்துக்கு கூட எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நீங்க எப்படி ட்ரேட் பண்றீங்கிறத பொறுத்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பிவட் பாயிண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்டா நீங்க கன்சிடர் பண்ண போறீங்கன்றது இது. ஏன்னா சில பேர் இன்ட்ராடேக்கு ஒர்க் பண்றதும் இருக்கு, வீக்லிக்கு ஒர்க் பண்றதும் இருக்கு, மந்த்லிக்கு இருக்கு, குவார்டர்லிக்கு இருக்கு, இயர்லிக்கு இருக்கு. ஸோ எந்த டெனார்ல நம்ம போட போறோன்றது நம்ம அவங்களோட இஷ்டம். ஸோ இப்போ நம்ம மேஜர் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இண்டெக்ஸ் அண்ட் இது இண்டிசஸ் பார்க்கலாம். நிஃப்டி வந்து ரொம்ப புல்லிஷாக தான் நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19 to 20% ரேலி கொடுத்துருக்கு இல்லையா நிஃப்டி. பார்த்தோம்னா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 to 20%. ஏன்னா போன வருஷம் 18,000 ஆர்டர் இருந்தது, இந்த 20,700 இந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சு. ஸோ 3,700 பாயிண்ட்ஸ் ரேலி இருந்திருக்கு. அரௌண்ட் 20% ரேலி இயர் ஆன் இயர் இந்த வருஷம் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ அதே பேசிஸ் வொலாட்டிலிட்டி வருமானது டெஃபினட்டா டவுட்ஃபுல். ஏன்னா 20%ன்றது நார்மல் ஆவரேஜை காட்டிலும் ஜாஸ்தி. ஏன்னா ஆவரேஜ் மூவ்மெண்ட் வந்து நிஃப்டிக்கு வந்து 12 to 13% per annum. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் இயர்ல வந்து ஜாஸ்தி வந்ததுக்கு காரணம் போன வருஷம் வந்து 4% தான் ரேலி கொடுத்து. ஸோ அந்த 4% காம்பன்சேட் பண்ணி இந்த வருஷம் கொடுக்கணுன்றதுனால கிட்டத்தட்ட இந்த 12% காம்பன்சேஷன் வரா மாதிரி இந்த வருஷம் மூவ் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து 5 years, 3 years, 2 years, 1 year எந்த பேசிஸ்ல பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 12 to 13% per year CAGR நிஃப்டி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த பேசிஸ்ல நம்ம பார்த்தோம், இந்த வருஷத்துக்கான வொலாட்டிலிட்டி பேசிஸ்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பிவட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரேடிங் வியூல எடுத்து காட்டுறோம் நம்ம. இப்போ ட்ரேடிங் வியூல வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் பிவட் பாயிண்ட்னு காட்டுறது இந்த வருஷத்துக்கு வந்து 20,120 இந்த பிளேசஸ். 20,120 ஹை வந்து 23,410. that is first resistance. so நிஃப்டிக்கு பிவட் பாயிண்ட் வந்து 20,120, R1 வந்து 23,410. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து 21,600 இல்லையா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தோன்னா 1,800 பாயிண்ட்ஸ், ஒரு 9% அது மாதிரி காட்டும், ரைட். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி பாசிபிள் டு பி அச்சீவ்ட். ஸோ இப்போ R2 என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கு இதுல. ஸோ இப்போ R2 பார்த்தோம்னா 25,090, R2 வந்து 25,090. ஸோ இந்த லெவல் போகுமான்றது தெரியல. 25,090 தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3,700 3,800 பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா. 25,000னா 25,000 மைனஸ் 21,600 3,400 அது வந்து எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 16% இந்த இடத்துல இருந்து வரத்து சான்சஸ் ஆர் தேர். ஸோ அட்லீஸ்ட் என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் பிரேக் ஆகிறதுக்கு வெரி குட் சான்ஸ் இருக்குன்னு தோன்றது, இந்த லெவலுக்கு மேல போகாதுன்னு தோன்றது. ஸோ அதனால சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதுக்கும் நடுவில் கூட நிற்கலாம். ஸோ 23,410க்கும் 25,090க்கும் கூட நடுவில் ஆவரேஜில் கூட நிற்கலாம், which is 24,250.
24,250. ஸோ இதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த லெவல்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி பிரைட். இந்த 24,250 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் எக்ஸ்ட்ரீட் ஆனால் 25,090 டிபெண்டிங் அண்ட் எந்த டெவலப்மெண்ட்ஸ் வரும்னு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா இந்த ஃபுல் இயர்க்கு, அதாவது நம்ம நெக்ஸ்ட் மார்ச் பற்றி நம்ம பேசுகிறோம், அதாவது கேலண்டர் இயர் முடிஞ்சதுக்கான நெக்ஸ்ட் இந்த 2024 டிசம்பர் வரைக்கும் பேசுகிறோம். இப்போ 2024 டிசம்பருக்கு நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாலே பார்த்துட்டோம். இப்போதுக்கு வந்து நிஃப்டிக்கு வந்து இபிஎஸ் வந்து 935 இருக்கு. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 15% growth இருக்கு. பட் 15% growth இல்லாட்டி கூட ஈவன் 12% growth இருந்தால் கூட இது 1050 போகும். ஸோ 1050 to 1100 நெக்ஸ்ட் இயர்க்கான ப்ரொஜெக்டட் இபிஎஸ் இருக்கலாம். ஸோ நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 1075 எடுத்துக்கிறோம்னா இன்டூ ஈவன் ஆவரேஜ் இபிஎஸ் இப்போ இருக்க மாதிரியே போச்சுன்னா கூட இன்டூ 23 வரலாம். So 1075 into 23, 24,725. So next year, in the possibility of 25,090 சொன்னோம் இல்லையா, அது வரத்துக்கு வெரி குட் சான்ஸ். ஏன்னா இந்த பேசிஸ்ல எடுத்துனால இல்லை, ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த லெவல் இப்போயே வந்து பி கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதே பி மெயின்டைன் ஆச்சுன்னா புல்லிஷாக இருக்கும்னா அந்த மாதிரி மெயின்டைன் ஆகலாம். ஏன்னா காரணம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகிறது, இந்த வருஷம் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைய போகிறது. ஸோ அந்த மாதிரி இந்த மேக்ரோ டெவலப்மெண்ட்ஸ் இந்தியாவில் பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி இஸ் வெரி ஹை, 25,090. ஸோ எந்த லெவலுக்கு கீழே ஜென்ரலாக வராது க்ளோஸ் பேசிஸாக பார்த்தீங்கன்னா 20,120 காட்டுனது இல்லையா, அந்த 20,120 கீழே போகிறதுக்கு சான்சஸ் குறைச்சல். ஏன்னா 20,120க்கு ரொம்ப லோ பி போட்டால் கூட 20 வந்து இது வரைக்கும் அந்த லோ பி. ஸோ அன்லஸ் சம்திங் டிராஸ்டிக் ஆச்சுனாலும் 20 கீழே போகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம 1075 எடுத்துட்டோம்னா இபிஎஸ், ஏன்னா அது வந்து மோஸ்ட்லி அச்சீவபிளாக இருக்குது இப்போ இது பார்த்தா. 1075 into 20 பார்த்தோம்னா 21,500. ஸோ இது குறைஞ்சே இருந்தால் கூட ஈவன் அட் 1000 20,000. ஸோ ஜென்ரலாக எனி டிப் இப்போ 20,000 நம்ம என்ன 20,120 சொன்னோம் இல்லையா, இந்த டிப் இஸ் a வெரி குட் லெவல் டு பை. ஸோ நம்மளுக்கு எதாவது இப்போ குறையுது, இப்போ இந்த இயர் க்ளோஸ் 20,740 50 இருந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு 5% குறைஞ்சாலே கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நம்ம வந்து 20,120 தான் வரணும்னு அவசியம் கிடையாது. பட் எந்த இடத்துல குறையிறதோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம். ஏன்னா சப்போஸ் நம்ம இந்த இடத்துல வருது ஒரு 20,150 ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதுக்கு, ஸோ 20,150 25,000 வரைக்கும் இந்த வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். ஸோ தட் மீன்ஸ் கீழ் லெவலுன்னு வாங்கிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20% ரேலி கொடுத்தாலும் கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இந்த லெவல் இஃப் இட் கம்ஸ் கண்டிப்பாக வந்து வாங்கலாம், பயப்படாமல் வாங்கலாம்னு தான் தோன்றுறது. ஓகே, ஸோ இட்ஸ் எ வெரி பிக் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து முன்னாலே பார்த்தோம், that is 2024க்கு 2021 3 இயர்ஸ் முன்னால, அதாவது 2021ஓட டேட்டா பாயிண்ட் பார்க்கலாம். நம்ம 2021ஓட டேட்டா பாயிண்ட் 2022 டேட்டா பாயிண்ட்ஸும் பார்க்கலாம். ஸோ 2021ஓட டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா 17,354 17,354 டிசம்பர் க்ளோஸ் இருந்திருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜாக பார்க்குறோம் வந்து 12 to 13% காம்பவுண்டட் க்ரோத் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஷுட் பி 1.40. இதுக்கு ஆவரேஜ் ரேட் பார்த்தோம்னா 17,354 into 1.4 எடுத்தோம்னா 24,295. So இது வரத்துக்கு chances are very bright, 24,295. So 25,000 is almost a given point என்ற மாதிரி எனக்கு தோன்றது. So any dip towards 20,150 இந்த இடத்துல வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் 19 to 20% டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். ஸோ இதுதான் இப்போதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பிவட் பாயிண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலமாகவும் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர் ஆஃப் இபிஎஸ்பி அது பிரகாரமும் தென் ஆவரேஜாக க்ரோத் ஆகக்கூடிய சிஏஜிஆர் காம்பவுண்டட் க்ரோத் நிஃப்டிக்கு வரக்கூடியது. அது இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்னஸ் போல், அதாவது நம்ம வந்து ஒரு 1 டிவியேஷன் வொலாட்டிலிட்டி கூட எடுத்துக்கல, நம்ம ஆவரேஜ் க்ரோத் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆவரேஜ் க்ரோத் பிரகாரம் பார்த்தாலும் இது வந்து கிளைம் ஆகணும் அப்படின்றது தான் தெரியுது இதில். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. நம்ம இப்போ வந்து செக்டோரல் இண்டெக்ஸஸ் போகலாம்.
நிஃப்டி மிட் கேப் பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப் இதுக்கு வந்து இதுவும் மந்த்லி இது இருக்கு. ஸோ நம்ம வந்து பிவட் பாயிண்ட் போடலாம். பிவட் பாயிண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ மந்த்லியில் வந்து நம்ம பார்த்தோம்னா R1 வந்து 19,114. இப்போ இந்த 17,148க்கு இதுவாக இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து 15,000 கிட்டத்தட்ட 15,100 15,125 இந்த மாதிரி இருக்கு. பிபி வந்து 15,125 இருக்கு. இப்போ 17,148 இருக்கு. மிட் கேப் 150 பார்த்தோம்னா 17,158 இருக்கு. பிவட் பாயிண்ட் வந்து 15,150. ஸோ இதுக்கு கீழே போறதுக்கு சான்சஸ் குறைச்சல். ஏன்னா இதுவே ஒரு 2,000 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. 2,000 பாயிண்ட் 10% கீழே. ஸோ இது கீழே போறதுக்கு சான்சஸ் குறைச்சல். 15,150 கீழே போறதுக்கு சான்சஸ் குறைச்சல். R1 19,114. ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப ரேலி ஆனதுனால இந்த இடத்த பிரேக் ஆகிறது கொஞ்சம். ஏன்னா இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் மோர் தென் 40% growth இருந்திருக்கு. 40% growth இருந்திருக்கு. ஸோ அதே growth பேஸ்ல நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ 19,115 அப்படின்னு வந்தாலே கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட்ஸ். 2,000 பாயிண்ட்ஸ்னா கிட்டத்தட்ட 12%. ஸோ மிட் கேப் இந்த இடத்துலேருந்து இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய சான்சஸ் இந்த பிளேஸ்லேருந்து இப்போ இருக்க பிளேஸ்ல கொடுக்கக்கூடியது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தோம்னா கொஞ்சம் குறைச்சலாக கிடைக்கலாம் மிட் கேப்ல. ஸோ பெட்டர் டு கோ ஃபார் எ லார்ஜர் மிட் கேப் காம்பினேஷன் ஆர் ஈவன் லார்ஜ் கேப். ஏன்னா இந்த இடத்துல வந்து இதோட ரேலி பாயிண்ட் வந்து R1 வந்து இஸ் ஒன்லி 12% ஃப்ரம் இயர் உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி நல்ல ரீச் ஆயிடுது மிட் கேப்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அபவுட் growth as far as மிட் கேப் இஸ் கன்சர்ன். இதுல அதாவது எலி டிப்ல வந்ததுன்னா நம்ம வாங்கலாம். டிப்ல வந்தா வாங்கலாம். இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் growth percentage. இப்போ நம்ம பார்த்தோம்னா மிட் கேப் வந்து ஆவரேஜா நம்ம பார்த்தோம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் லார்ஜ் கேப் 12-13% வந்து அது 15-16% கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இதோட வொலாட்டிலிட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18%. ஸோ நம்ம வந்து இந்த 15% நம்ம எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1.52. ஸோ கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் இருந்தாலும் ஒரு 1.8 ஒரு 1.85 டைம்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இப்போ 3 இயர்ஸ் 2021 11,543 இருந்திருக்கு. 11,543. இப்போ இந்த இடம் 19,115 வந்தாலே $1.65 times. So அது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஸோ திஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி இது பண்ணுனா இது இன்ட்டு 1.8 டைம்ஸ் வரைக்கும். ஏன்னா 15% ப்ளஸ் வொலாட்டிலிட்டி நம்ம எடுத்துனோம்னா கிட்டத்தட்ட 1.8 ஒரு 1.85 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 11,543 இன்ட்டு 1.85 வரைக்கும் எடுத்துனா 21,350. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ரொம்ப புல்லிஷாக இருக்கும் அப்படின்னா 21,350 வரைக்கும் போகலாம். 21,350 எடுத்துட்டோம்னா இப்போ 4,000 பாயிண்ட்ஸ். 4,000 பாயிண்ட்ஸ்னா கிட்டத்தட்ட 4,000 divided by 17,158 அப்படின்னா 23%. 23%. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் காம்பினேஷன்ல பார்த்தோம்னா 23% வரத்துக்கு சான்சஸ் அது. பட் 2 இயர்ஸ்னு பார்த்தோம்னா இது ஆல்ரெடி 1 இயர் ரேலியே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் இதில் வரத்துக்கு சான்சஸ் குறைச்சல் உங்களுக்கு. 2020 நம்ம எடுத்திருக்கிறது வந்து 2021ல எடுத்திருக்க ஃபேக்டர் எடுத்திருக்கோம். 2022-23 40-45% ரேலி ஆயிடுது. ஸோ 2022 எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஸோ 2021ல எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடியது வந்து நார்மலாக பார்த்தோம்னா
இந்த பக்கம் 19,115. எக்ஸ்ட்ராடினரியா பார்த்தோன்னா 21,350. ஸோ R2 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு இதெல்லாம் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக மேப் பண்ணிக்கலாம். R2வே 21,151 தான் இருக்கு. ஸோ R2 பார்த்தோம்னா இந்த வருஷம் 21,150. ஸோ அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேஸாக தான் இருக்கு. 21,150 அதான் இங்கே தான் கிட்டத்தட்ட. ஸோ R2 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வருது. R2 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வருது 21,150. ஏன்னா இந்த மார்க்கெட் புல்லிஷாக தான் இருந்திருக்கு. பட் புல்லிஷாக இருக்கிறது வந்து திரும்பி கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வருது. ஏன்னா நார்மலாக பார்த்தோம்னா லாங்கர் பீரியடில் பார்க்கச்சே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜென்ரலாக எக்ஸிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இதில். ஸோ இந்த வருஷமே உங்களுக்கு ஜென்ரலாக அது மாதிரி மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் கேலண்டர் இயர் கம்பேர் பண்ணிச்சு எக்ஸ்ட்ரீம்லி பிரைட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணிச்சு 3 இயர்ஸ் பேக் கம்பேர் பண்ணிச்சு இந்த லெவலுக்கு மேலே ஜென்ரலாக போகக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சப்போஸ் இந்த இடத்துல எடுத்துனா கூட 22-23% சான்சஸ் ஆர் 22-23% ரேலி கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். டெஃபினெட்லி இதுன்னு சொல்ல முடியாது. 12% டெஃபினட்டாக கொடுக்கலாம். 12% கொடுக்கலாம். இது கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேக்டர்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆச்சுன்னா இந்த அளவு கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆகுது. நம்ம பார்த்தோன்னா எந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு. ஸோ ஜெனரலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து கிட்டத்தட்ட 15-16% ஆவரேஜ் ரேலி கொடுக்கச்சே வித் வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 18% வரச்சே வெரி ரேர் சான்ஸ் தட் நம்ம இதை காட்டின ஒரு 3-4% மேலே கீழே இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே ஜென்ரலாக 12-13% ஆவரேஜாக கொடுக்கறது 12-13% ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருந்துன்னா ஸோ 0% ரிட்டர்ன் கொடுக்கறதே ரொம்ப குறைச்சலாக இருக்கும். 10-15% ஆஃப் த டைம் தான் இருக்கலாம். ஸோ அப்போ அதே சுச்சுவேஷனில் நம்ம பார்க்கச்சே இப்போ இருக்க இதுல நம்ம பார்க்கச்சே மிட் கேப் கூட இந்த இடத்துலேருந்து ஒரு 2-3% கீழே இருக்கிறதுன்றதே சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ். ஸோ 3% டவுன் டு 5% டவுன் நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரீம்லி ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஸோ 5-7% டிப். இப்போ நம்ம பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக எனி கரெக்ஷன் இப்போ வர கரெக்ஷன்லாம் புல் மார்க்கெட் கரெக்ஷன்லாம் கூட 7%ஓட ஸ்டாப் ஆகிடுது. புல் மார்க்கெட் கரெக்ஷன் எல்லாமே 7%ஓட ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம 1,500 பாயிண்ட்ஸ் 1,500-1,600 பாயிண்ட்ஸ் மேலே வரத்துக்கான நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் 20,229 18,000 ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1,400-1,500 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 7%. ஸோ இதே மாதிரி 7% 1,500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே டவுன் ஆகுது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். அதே பேசிஸ் தான் சொல்கிறோம். 21,700 போன மார்க்கெட் 20,120 கீழே வரத்துக்கு சான்சஸ் குறைச்சல். இப்போ இது நிஃப்டியில் 7% வந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 9-10% இதில் வரலாம் ஸ்மால் மிட் கேப் அந்த மாதிரி இருக்கிறதுல. ஸோ எனி ஃபால் மிட் கேப் இண்டெக்ஸில் 10% டவுன் ஆச்சுனால் கண்டிப்பாக இட் இஸ் எ பை. பட் அதெல்லாம் வருமானு தெரியல. ஏன்னா இந்த புல் மார்க்கெட் ரேலியில் வந்து அந்த மாதிரி 7% டிப் கிடைக்கிறதுன்றது கூட வெரி வெரி ரேர் அக்கேஷன்ஸில் தான் கொடுக்கும் உங்களுக்கு. மேபி 1 or 2 times in a year or 1 time in a year அந்த மாதிரி வரத்துக்கான சான்ஸ் இருக்கும். வந்ததுன்னா அது கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இப்போ 17,115 அப்படின்னு கிட்டத்தட்ட போகிறதுல வந்து நம்ம 10% அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ அது இடத்துல போன வருஷத்தில் க்ளோஸ்லேருந்து 15,403. ஸோ பிவட் பாயிண்ட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைச்சல். பிவட் பாயிண்ட்டுக்கான சான்ஸ் கீழே போகிறது ரொம்ப குறைச்சல்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு கீழே போச்சுன்னா தான் நம்ம கொஞ்சம் கன்சர்னாக இருக்கணும். ஸோ எனி டிப் அப் டு 15,500 15,600 கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஏரியா. அந்த இடத்துல வாங்கினோம்னா அந்த இடத்துல ரேலி கொடுக்குச்சே 23,000 அந்த மாதிரி கொடுக்குச்சே கண்டிப்பாக நல்ல ஸ்பெக்டாகுலராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஓகே, இப்போ நம்ம வந்து இதே ஸ்மால் கேப்பில் பார்க்கலாம். நிஃப்டி ஸ்மால் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 பார்க்கலாம். இதுவும் வந்து போன வருஷம் ரொம்ப அபரிமிதமாக ரேலி கொடுத்தது. இப்போ 14,124 இருக்கு நிஃப்டி.
14,125 இருக்கு. ஸ்மால் கேப் 250 நிஃப்டி ஸ்மால் கேப் 250 14,125 இருக்கு. இதுக்கு பிபி என்னன்னு பார்ப்போம். இந்த வருஷத்துக்கு ஃபுல் இது R1 R2 R1 15,902 17,764 17,764 PP approximately 12,000 12,000 12,120 12,200 12,120 approximately 12,120 இது கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் சொல்றது more than 15. So I think இது கொஞ்சம் slightly ruled out for the time being. So இந்த இடத்துல நம்ம போகணும்னா 15,904 17,764 போகுதுன்னா எப்படி நம்ம வந்து நிஃப்டியில் வந்து R2வும் மிட் கேப்பில் R2வும் போகலாம்னு சொன்னோம்னா இதுவும் போகலாம் R2 வரைக்கும். அப்போ 3,000 பாயிண்ட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20%க்கு மேலே சே 20% ப்ளஸ் கொடுக்கக்கூடியது ஸ்மால் கேப்லேயும் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. ஏன்னா இந்த வருஷம் புல்லிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸோட மெயின் காரணம் என்னவென்றால் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்லாஷ் ஆகும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த ஹோப் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடியதும் இப்போ ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷனும் நம்ம வந்து பிஇ என்னன்றதை பார்க்கணும். இப்போ ரீசனபிள் வேல்யூவேஷனாக இருந்ததுன்னா ஸ்டில் இப்போ நிஃப்டி வந்து அன்ரீசனபிள் வேல்யூவேஷன் சொல்ல முடியாது. என்ன காரணம் வந்து பிஇ வந்து இட்ஸ் ட்ரேடிங் ஒன்லி 23 ட்ரேட் ஆகுது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13% நிஃப்டியோட இது வந்து இபிஎஸ் க்ரோத் இருக்கு. ஓகே, ஸோ அதான் ஆவரேஜ் க்ரோத் இருக்கு. ஸோ அப்போ பார்க்கணும் இது ஒரு 1.5 times 1.5 இல்லை 2 times ஆஃப் இட்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இது ட்ரேட் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து நிறைய எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு ஐடி ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் வேல்யூவேஷன் பிஇ வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் நிஃப்டி வந்து 2 times ஆஃப் த நார்மல் growth ட்ரேட் ஆகுதுன்றது இட்ஸ் a வெரி காமன் திங் இதில். ஸோ அதனால வந்து இப்போ வந்து 12-13% க்ரோத் ஆகுச்சு. இது வந்து நிஃப்டி இது வந்து பி வந்து 22-23 வந்து ரீசனபிள். லாங் டேர்ம் ஆவரேஜ் 10 years ஆவரேஜ் 15 years ஆவரேஜ் பார்த்தாலே 20. இப்போ ரீசெண்டாக எந்த டிப் ஃபால் வந்தாலும் பேண்டமிக் விட்டுட்டு மிச்சம் எந்த ஃபால் வந்தாலும் நிஃப்டி பி 20 கீழே போகிறது இல்லை. அதே மாதிரி 24-25 கொஞ்சம் ஹை லெவல்ஸ் உங்களுக்கு. ஆனால் 26-27 போகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப புல்லிஷ் சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அந்த அளவு போவேனா 24-25 வந்து பிஇ வரதுக்கான சான்சஸ் ஆர் வெரி பிரைட். அந்த பேசிஸில் தான் நம்ம வந்து இப்போ இது பண்ணணும். ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப்பும் அதே பேசிஸ். இப்போ நிஃப்டி எப்படி லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்போட ரேலி வந்து R2 வரைக்கும் போகும்னு நம்ம எடுத்துனோம்னா இதுவும் R2 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வருது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% ப்ளஸ் இந்த வருஷம் இயர் ஆன் இயர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி பிரைட். ஏன்னா போன வருஷம் கிட்டத்தட்ட 47-48% ரேலி கொடுத்துருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21-22% ஆவரேஜ் காம்பவுண்டட் க்ரோத் கொடுக்கக்கூடியது. அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நிஃப்டி மிட் கேப்பை காட்டிலும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. 21-22% இருக்கக்கூடியது தான் அதுதான். ஸோ அப்படி இருக்கச்சே வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கான ரேலி வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம வந்து இதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் போச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் 17,764 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி பிரைட். ஸோ இதுவும் ஒரு 3-4% கீழே ரொம்ப இறங்காது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் டிசம்பர் க்ளோஸ். அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் ரேலி ஸ்டில் ஆன் த கார்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்மளுக்கு என்ன காட்டுறதுன்னா இந்த வருஷத்துக்கான க்ரோத் வந்து 15%-16% வரத்துக்கு சான்சஸ் ஆர் தேர் ஃபார் நிஃப்டி லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் நிஃப்டி 50K. நிஃப்டி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பொட்டென்ஷியலி 20% வரத்துக்கும் சான்சஸ் ஆர் வெரி பிரைட். இப்போ நிஃப்டி 500 நிஃப்டி 500 பார்த்தோம்னா அது வந்து எல்லாத்தையுமே என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. நிஃப்டி 500 500
CNX 500. இப்போ CNX 500 வந்து இந்த வருஷம் நிஃப்டியை காட்டில் ஜாஸ்தி கொடுத்துருக்கான்னு நம்ம ரேலி பார்க்கலாம். கொடுத்துருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். இப்போ இந்த வருஷம் 19,429 இருந்திருக்கு. இப்போ 19,429 லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா 15,448 இருந்து 15,548 இருந்திருக்கு. ஸோ 19,400 divided by 15,440 25% கொடுத்துருக்கு. ஸோ டெஃபினெட்லி கொஞ்சம் பெட்டர் தென் நிஃப்டி, கொஞ்சம் பெட்டர் தென் நிஃப்டி 500 கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கு. நம்ம ஈவன் ஒரு ஸோ இப்போ நிஃப்டி 500 வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இப்போ 19,400லேருந்து இதோட பொட்டன்ஷியல் இஸ் டு கோ அப் டு 23,000. ஏன்னா R2 வந்து நிஃப்டி 500க்கு வந்து R1 வந்து 21,193. ஏன்னா இப்போ நிஃப்டி 500 நம்மளுக்கு மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு மிக்சடாக இருக்கும். அதில் 22,958. ஸோ ரிஸ்க் இன்னும் குறைச்சேன். இப்போ 19,400 இருக்கு. ஸோ நம்ம இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,500 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா 3,500 பாயிண்ட்ஸ் டிவைடட் பை 19,400 18%. இது வரத்துக்கு சான்சஸ் ஆகுது. 18% வரத்துக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து நிஃப்டி 500 இஸ் குட் காம்பினேஷன் உங்களுக்கு இன் பிட்வீன் லார்ஜ் கேப் அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப். ஸோ உங்களுக்கு ரொம்ப சரிவு வந்தாலும் லார்ஜ் கேப் இருக்கிறதுனால ஓரளவு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் இதெல்லாம் இருக்கிறதுலையும் கொஞ்சம் அதோட பர்ஃபார்மன்ஸும் சேர்த்து கொஞ்சம் ஜென்ரலாக நார்மல் நிஃப்டியை காட்டினா கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம செக்டர் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தா ஜென்ரலாக எல்லாரும் பேங்க் நிஃப்டி பார்ப்பாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கணும். இந்த லாஸ்ட் இயர்ல வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம்டு அப்படின்னா பிரைவேட் செக்டர் பேங்க். பிரைவேட் செக்டர் பேங்க் தான் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம்டா பண்ணிது. எது அண்டர் பெர்ஃபார்மா பண்ணியிருக்கோ அது ஜென்ரலாக திரும்பி அடுத்த வருஷம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண நிஃப்டி பிரைவேட் பேங்க்ஸ் பார்க்கலாம், அப்புறம் நிஃப்டி பேங்க் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பிரைவேட் பேங்க். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி இது இப்போ இதுதான் டிசம்பர் 22ல 21,860 3,000 பாயிண்ட்ஸ் 21,860 13% தான் growth. ஸோ நிஃப்டி காட்டிலும் அண்டர் பெர்ஃபார்ம்டு வந்து நிஃப்டி பிரைவேட் பேங்க். ஸோ இதுதான் ரொம்ப பெரிய லகார்டாக இருந்திருக்கு போன வருஷம் பார்த்தா இது பெரிய லகார்ட் உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ ஈவன் ஒரு பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் பார்த்தா கூட கொஞ்சம் ஜென்ரலாகவே இப்போ அதுக்கும் 3 வருஷம் நம்ம போனோம்னா 2021 2020 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டு டேக் உங்களுக்கு. 20 ஏன்னா இந்த பேண்டமிக்ல வந்த இது, பட் ஈவன் தென் அது கொஞ்சம் ரெக்கவரி ஆயிடுச்சு அந்த சமயத்தில். பட் ஸ்டில் அந்த இடத்துல எடுத்துட்டோம்னா 17,250 14,560. ஸோ ஒரு 7,200 பாயிண்ட்ஸ் டிவைடட் பை 17,260 எடுத்துட்டோம்னா ஒரு 3 இயர் பர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு 41% தான் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸாகவே பிரைவேட் பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12-13% CAGR தான் கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நிஃப்டியோட மேட்ச் ஆயிருக்கு ஒரு பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ். 1 இயர்ல நிஃப்டியை காட்டிலும் கொஞ்சம் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம இதே கொஞ்சம் 5 இயர்ஸ் பேக்ல போனோம்னா அந்த 2018 அவ பார்த்தோம்னா 15,292 இருந்திருக்கு. 24,565 15,292. ஒரு பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் பார்த்தா கூட பிரைவேட் பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் இல்லை. உங்களுக்கு வந்து CAGR பார்த்தோம்னா 10% தான் இருக்கு. வெரி அண்டர் பெர்ஃபார்மிங் செக்டர். ஆக்சுவலி நல்லா பெர்ஃபார்ம் ஆகணும் நம்ம எது நினைக்கிறோமோ அது நல்லா பெர்ஃபார்மே ஆகலை. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து வாஸ் தி பிக்கஸ்ட் லேகார்ட் தி லாஸ்ட் ஒரு பீரியட் ஆஃப் லாஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ இது அவங்கவுங்களோட விருப்பம். கான்ட்ரரியனா இருந்தால்
இது நல்ல மேலே போகலாம். ஏன்னா ஓவராலாக ரெவென்யூ க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் தான் நல்லா இருந்திருக்கு. பட் ஸ்டாக் க்ரோத் இல்லை. காரணம் வந்து வேல்யூவேஷன் ப்ராப்ளம். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் வேல்யூவேஷன் ஜாஸ்தி கொடுத்துட்டாங்க. அதோட கரெக்ஷன் ஆகி இப்போ ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி அண்ட் நிஃப்டி பிரைவேட் பேங்க் இதுதான் மேக்ஸிமம் லெகார்ட்ஸ் இருந்திருக்கக்கூடிய இண்டிசஸ் இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில். ஸோ இப்போ ஜாஸ்தி பர்ஃபார்ம் பண்ணது நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட் டைம் கூட நிஃப்டி பிஎஸ்டி, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இதெல்லாம் தான் ரொம்ப நிறைய ஜாஸ்தி பர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்க்கறதா இருந்தால் இந்த வருஷமும் நல்லா பர்ஃபார்ம் ஆகும். ஏன்னா காரணம் வந்து இது வேல்யூவேஷன் ஸ்டில் நாட் அ ப்ராப்ளம் இதில் பப்ளிக் செக்டர் இதில் என்டர்பிரைசஸில். ஸோ நிஃப்டி பிஎஸ்சி பார்க்கலாம். ஏன்னா ரியாலிட்டி செக்டர் நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் இது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ 7,928 இருக்கு சிஎன்எக்ஸ் பிஎஸ்டி. ஸோ இது வந்து நம்ம போச்சுன்னா 9,115, R1 வந்து 9,115, 10,376. ஸோ நிஃப்டி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், நிஃப்டி பிஎஸ்டி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இதோட வேல்யூ 7,925 இருக்கு. இதுக்கு R1 R2 9,115, 10,376. Okay. So even 9,115 எடுத்துனா கூட 1,200 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட்ஸ் எடுத்துனா கூட மினிமம் எடுத்துனா கூட அந்த இடத்துல எடுத்துனா கூட 15%. சப்போஸ் இது இந்த இடம் ரீச் ஆச்சுன்னா 10,376 divided by 7,925, 31%. So still இது ஏதோ somewhere இது வந்து இந்த வருஷமும் compared to even mid cap and large cap இது still can give some higher returns மாதிரி. So டிப்ல கண்டிப்பா இது வாங்கலாம். இப்போ எங்க காட்டுறதுன்னா டிப் பிபி வந்து 6,663 காட்டுறது. பிவட் பாயிண்ட் வந்து 6,650. அது நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,300 பாயிண்ட்ஸ். 1,300 பாயிண்ட்ஸ்னா இப்போதுக்கு டிவைடட் பை 8,000 16% வரணும். ஸோ இதெல்லாம் வரணும்னா 16% ட்ராப் இருக்கணும் பிஎஸ்டியில். ரொம்ப டிஃபிகல்ட். அவ்வளோ தூரம் வருமானது தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம இப்போ 3,600 இந்த இடத்துல எடுத்துக்கலாம். 3,600 நம்ம எவ்வளோ மல்டிப்ளை பண்ணாலும் இன்ட்டு 2 பண்ணாலும் 7,200. ஸோ 7,200 மேக்ஸிமம் தான். இது வந்து ஒரு 7-8% ட்ராப் வரலாம். ஏன்னா இப்போ போன தடவை இப்போ லாஸ்ட்டாக வந்த கரெக்ஷன் பிரகாரம் பார்த்தா 4,500, 4,500 3,600, 800 பாயிண்ட்ஸ். 800 by 4,500 எடுத்துனோம்னா 17% கரெக்ஷன் இருந்திருக்கு. பட் எனக்கு என்னமோ அவ்வளோ தூரம் இந்த தடவை வருமானு டவுட். 17-18% கரெக்ஷன் வருமானு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த இடம் ஸ்டில் இது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தெரியுது 6,133. பட் எக்ஸ்ட்ரீம்லி டவுட்ஃபுல் வெதர் இது வந்து அந்த அளவுக்குலாம் டிப் வருமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு டிப் வந்ததுன்னா நம்ம வந்து ஐ திங்க் ப்ராபப்லி ஒரு 8 to 10% டிப் வரலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10% டிப் வரலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் 8 to 10% டிப் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஐ திங்க் வாங்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த இயர் ஃபுல்லாக எப்படி வரப்போகுதுன்றது நம்ம ஓரளவு நம்ம பார்க்கணும்னா பிவட் பாயிண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சே நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துறோம். இப்போ நம்ம வந்து ப்ராபப்லி இந்த மந்த் ஜனவரி மந்த்துக்கு இப்போ நம்ம முன்னாள் இம்பார்ட்டன்ட் இண்டிசஸ் பார்த்துட்டோம். பெரிய இண்டிசஸ் லைக் நிஃப்டி பார்த்தோம், நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப், பேங்க் நிஃப்டி,
நிஃப்டி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அது என்ன பண்ணுறது, நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கும் பார்த்துட்டு அது அவ்வளோ என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டோம். நிஃப்டி 500 லார்ஜராக இருக்க எதுவும் பார்த்துட்டோம். ஸோ மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஒரு மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஸ்டாக்ஸும் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால் வந்து ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து நல்ல மேலே வருமானதுக்கு ஏதாவது 1-2 ஸ்டாக் எடுத்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால் நிஃப்டிலேயே வந்து இந்த மந்த்துக்கு எப்படி போகலாம், நிஃப்டி மந்த்ல பார்த்தோம்னா 22,290 R1 வருது. ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்துல நிற்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி பிரைட் இந்த தடவை. ஏன்னா அதுதான் சம் இம்பார்ட்டன்ட் ஃபிபனோக்கி ரெசிஸ்டன்ஸும் அங்கே வருது. ஸோ இங்கே மேலே போச்சுன்னா 22,290லேருந்து ட்ராப் வரலாம். ஸோ 22,290 இந்த மாதத்துக்கு நிஃப்டி இந்த மந்த்துக்கு ஜனவரிக்கு 22,290 நிற்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிவட் பாயிண்ட் இதுக்கு R1 பார்த்துட்டோம். ஸோ பிவட் பாயிண்ட் எதுக்கு ஜென்ரலாக வரக்கூடாது இந்த மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐ திங்க் 21,238 காட்டுது. ஸோ 21,238 இது வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இயர்லி பிவட்டும் பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுவே ஜாஸ்தி இவ்வளோ தூரம் வருமானது டவுட்ஃபுல் தான். 21,240 வருதுலாம் எக்ஸ்ட்ரீம்லி டவுட்ஃபுல் கேஸ் தான். ஸோ 22,290 ட்ராப் வந்ததுனால் உங்களுக்கு வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் தி 20,976. அதை காட்டில் இப்போ இந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு ரேலி வரும். 21,555 இன்னைக்கு டெய்லி இதில் இருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 20,976 அதாவது 21,000லேருந்து 22,220 அது மாதிரி போச்சுன்னா கிட்டத்தட்ட 1,200 1,300 பாயிண்ட்ஸ். 1,300 பாயிண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 61.8% டிஃபரன்ஸ் வந்தால் கூட, ஸோ 1,300 இன்டூ 0.618 ஃபால் வந்தால் கூட ஒரு 800 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகலாம். ஸோ 21,400 ஐ திங்க் இப்போதுக்கு வந்து லுக்ஸ் அஸ் இஃப் 21,300 to 400 சப்போர்ட் கொடுக்கும். 22,200க்கு மேலே இது பண்ணால் 21,300 400 உங்களுக்கு இப்போ சப்போர்ட் கொடுக்கும்னு தெரியுது. ஸோ ஐ திங்க் இப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 21,550 இன்னைக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு 21,593, இன்னைக்கு டிப் வந்து 21,555. ஸோ இதுவே இப்போதுக்கான சப்போர்ட். ஸோ இதுக்கு கீழே போச்சுன்னா கொஞ்சம் டவுன் வரலாம். அண்ட் வந்து இந்த லோ வந்து பார்த்தீங்களா 20,975. ஸோ மோஸ்ட்லி இந்த 20,975 ஆர் அதுக்கு கீழே போச்சுன்னா இந்த இடம் 20,769. ஸோ எதர் 20,975 சாரி, ஸோ 21,240 காட்டுறது இல்லையா, பிபி வந்து 21,240. ஸோ 21,240ன்றது உங்களுக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் இந்த இடத்துலேருந்து. அண்ட் இப்போ இருக்கிறதுலேருந்து வந்து உங்களுக்கு 21,600னா 300-400 பாயிண்ட்ஸ் தான். ஸோ திஸ் வில் ஓல்ட் மோஸ்ட்லி இந்த மாதத்துக்கு 21,240 வில் ஓல்ட். நம்ம பார்த்தது 20,230-240 தான் வந்து ஃபுல்லாக இந்த வருஷத்துக்கான பாயிண்ட். பட் இப்போ நம்ம பார்த்தது வந்து 21,240. ஸோ 21,240 வில் ஓல்ட். இந்த ரேலி வந்து 22,290 ஜென்ரலாக நிற்கணும். இந்த 21,240 வரைக்கும் வரலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் தான் இருக்குமா அப்படின்றது இப்போ இந்த லாஸ்ட் 2-3 மந்த்ஸ்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ராடனரி ரேலி கொடுத்துருக்கு. பட் ஜென்ரலாக பார்த்தோன்னா நிஃப்டி வந்து 750 to 800 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஹை டு லோ இருந்திருக்கு. ஸோ அந்த விளையாட்டு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா போன லாஸ்ட் 1 or 2 months ரொம்ப ஜாஸ்தி ரேலி ஆயிடுது. ஸோ இது வந்து நார்மல் ஹை டு லோ ரேஞ்ச் இது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மாதம் 21,240 to 20,290 தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த இடம், லிபரலாக இருக்க வேண்டியது இந்த இடம் பயர்ஸ்க்கு. நம்ம ஏதாவது 1-2 ஸ்டாக் கூட பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எடுத்துட்டோம்னா ஏன்னா இப்போ வந்து இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்ல வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட்
பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எந்த இருக்கக்கூடிய மிட் கேப்போ லார்ஜ் கேப்போ ஆர் லார்ஜ் கேப்லயும் சரி இல்லை மிட் கேப்போ ஸ்மால் கேப்ல எந்த ஸ்டாக் வந்து ஜென்ரலா வொலாட்டிலிட்டி ஜாஸ்தி வந்து ரிசல்ட் கொடுக்குது அந்த ஸ்டாக்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா ஓகே. இப்போ நீங்க இப்போ ரிலையன்ஸ்லாம் இன்வெஸ்டபிள் ஸ்டாக் ரிலையன்ஸ் ஆர் HDFC பேங்க் அதெல்லாம் பட் அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா லெகார்டா இருக்கு கம்பேர்ட் டு ஈவன் இண்டெக்ஸ். இப்போ HDFC பேங்க் வந்து இண்டெக்ஸை காட்டிலும் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாக் growth பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இருக்க ரேலி எல்லாம் வந்து PSU ஸ்டாக்ஸ் இருந்திருக்கு பட் அதுக்குன்னு எல்லாரும் PSU ஸ்டாக்ஸ் PSU பேங்க்ஸ் இல்ல PSE ஸ்டாக்ஸ் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஸ்டாக் அதுக்குன்னு எல்லாத்தையும் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஸ்டாக்லயோ இல்ல எல்லாத்தையும் ஃபார்மாலயோ போடலன்னு சொல்ல. பட் ரிலையன்ஸோ HDFC பேங்க் அதுக்கு நீங்க லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ இல்ல நிஃப்டி 500 கூட வாங்கிடலாம் அந்த மாதிரி பெட்டரா பெர்ஃபார்ம் ஆகுதுன்றது சொல்ல வருது. ஸோ இப்போ நீங்க போனா நீங்க வந்து ஏதாவது மிட் கேப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்கோ இல்ல லார்ஜ் கேப்ல வந்து கொஞ்சம் வொலாட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்க ஸ்டாக்கோ தான் பார்த்தா தான் உங்களுக்கு ட்ரேடிங்க்குன்னு எடுக்கிறதுக்கு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணியாச்சுன்னா நம்ம இண்டெக்ஸ்லேயே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் லெவல்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து லெட்ஸ் சே டாடா மோட்டார்ஸ் ஆர் டைட்டன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டைட்டன் கம்பெனி லிமிடெட். இப்போ டைட்டன் பார்த்தோம்னா இந்த மாசத்துக்கு இன்னைக்கே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3627 இதோட வந்து பிபி அதுலயே வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருது கிட்டத்தட்ட 3642. ஸோ இந்த மாசத்துக்கான இது வந்து ஆல்ரெடி இன்னைக்கே வந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கே கூட நீங்க இப்போ யூ கேன் பை டைட்டன் போச்சுன்னா 3784 போகும் உங்களுக்கு 6 ரூபாய் வந்து 3784 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் ஆர் குவைட் பிரைட். அப்ப 3784ல வந்து ப்ராபபிலி கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரலாம் கொஞ்சம் போய் நின்றுட்டு வரலாம் 3894 போகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 86.2% கிளியரா ஒரு 2% இந்த மாசத்துக்கு கொடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு டைட்டன்ல. ஓகே ஸோ இப்போ ஒரு இந்த மாசத்துக்குள்ள ஒரு 2% பண்ணோம் அப்படின்னா டைட்டன் யூ கேன் கோ ஃபார் டைட்டன் இந்த இடத்துல. இப்போ இதுவே வந்து நம்ம வீக்லியில பார்க்குறோம் அப்படின்னா ஸோ எந்த பேசிஸ் ஆனாலும் பார்க்கலாம். ஸோ 3784 நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த வீக் 37 34 35ல இருக்கு. சப்சிக்வெண்டா ஒரு 3792 அந்த மாதிரி போறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல we can look towards buying. இப்போ ஏன்னா இது பிபிக்கு மேல வந்துருது. இப்போ இந்த வீக் பார்த்தோம்னா ஐ திங்க் நேத்தி கொஞ்சம் கொஸ்டலா இருந்துட்டு திரும்பி இப்போ மேல போயிருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் பை தான் இப்போதைக்கு இதுல. ஸோ ஏன்னா இப்போ இது வந்து திரும்பி பிவட் பாயிண்ட் மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த இடத்த ஸ்டாப் லாஸா வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அண்ட் டெய்லி சார்ட்ல பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்விங் பாயிண்ட்ல ஹையர் இது ஒரு பாட்டம் இது ஒரு பாட்டம் ரைட். ஸோ இந்த பாட்டமுக்கு மேல இது இந்த லெவலுக்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா நம்ம வந்து லாங் போகலாம் டைட்டன். ஸோ டைட்டன் இஸ் ஒன் ஸ்டாக். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ். இப்போ டாடா மோட்டார்ஸ்க்கே ஜென்ரலாகவே இந்த வருஷம் அப்சைட் சொல்றாங்க ஜாஸ்தி. ஏன்னா இபிஎஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸ் ஓவரால் இது பார்ப்போம் நம்ம இந்த வருஷத்துக்கு போகக்கூடியது வந்து இப்போ 784ல இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து 783 784ல இருக்கு. 928 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் ஆர் குட் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 928 டிவைடட் பை 784 கிட்டத்தட்ட டெஃபினட்டா வந்து ஒரு 18% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு டாடா மோட்டார்ஸ்க்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல டெஃபினட்டா வந்து ஒரு 18% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு. அதுக்கு மேலேயே போறதுக்கான சான்சஸ் ஆர் ஆல்சோ பிரைட். இது வந்து இப்போதைக்கு இந்த பீரியட்ல பார்த்தோம்னா டெய்லி சார்ட்ல பார்த்தோம் இது வந்து ஒரு 758 759 கீழே வரும்னு தோணல. 758 or 759 கீழே வரும்னு தோணல. ஸோ இந்த இடத்துல ஒரு டிப் வந்து 784 இருக்கு. 759 760 வந்ததுன்னா அந்த இடத்துல வாங்கலாம். 822 823 போறதுக்கு சான்சஸ் ஆர் பிரைட் இந்த மாசத்துக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் அண்ட் டைட்டன் டைட்டன் இந்த டைம்ல ஒரு 2% கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ லாங் போறதுக்கு டாடா மோட்டார்ஸ் ஒரு டிப் வந்தா 7 ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டவுன் வந்திருக்கு இல்லையா. கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த டவுன் சைடு இருந்திருக்கு. ஸோ 7 இது வந்து ஒரு 740 to 760 வரைக்கும் வரலாம். ஸோ 740 to 760 வரைக்கும் வரலாம். அந்த இடத்துல கண்டிப்பா வந்து லாங் போயிட்டு இந்த மாசத்துக்கு வந்து 823ல எக்ஸிட் பண்ணலாம். பட் ஓவராலா வந்து 950 960 18% to 20% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய
ஸ்டாக்காக தெரியுது இந்த இந்த வருஷத்தில். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டாடா மோட்டார்ஸில் லீடிங் ஆட்டோமேக்கராக இருக்குது. ப்ளஸ் ஹெச்சிவிஸ் எல்சிவிஸ் எல்லாமே நல்லா பிக்கப் ஆகிருக்க மாதிரி தெரியுது டாடா மோட்டார்ஸ். குளோபல் சேல்ஸும் நல்லா இருக்குது. ஸோ ஜெனரலாக ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அடுத்த வருஷம் நல்லா வரும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ அப்சைட் பொட்டன்ஷியல் ஆட்டோவில் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ டைட்டன் அண்ட் டாடா மோட்டார்ஸ் லார்ஜ் கேப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸ் நிறைய லேகார்ட்ஸாக தான் இருக்குது. ஐடி ஸ்டாக்கும் லேகார்டாக இருக்குது. ரிலையன்ஸ்னாவும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த யூனிவர்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஏதோ சம் பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணும், இல்லை மிட் கேப் பேங்கிங் ஸ்டாக்ஸ் லைக் ஐடிஎஃப்சி அந்த மாதிரி பார்க்கணும். இல்லாட்டி நம்ம வந்து என்பிஎஃப்சி லைக் சோழமண்டலம் அந்த மாதிரி பார்க்கணும், இல்லாட்டி டிவிஎஸ் மோட்டார்ஸ் அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடபிள் ஸ்டாக் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அந்த பிவட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு பண்ணக்கூடியது. இது லார்ஜ் கேப்பையும் பார்த்தோம், இப்போ சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸையும் பார்த்தோம். ஃபர்தர் வீக்ஸையும் நம்ம பார்ப்போம். அடுத்து இப்போ வியாழக்கிழமை சந்திச்சு கமாடிட்டிஸை பார்ப்போம். ஸோ இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு கேள்விகள் இல்லைன்னு தெரியுது. அதனால் திரும்பி வியாழக்கிழமை ஆர் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சந்திப்போம். அப்போது இதே பிவட் பாயிண்ட்ஸை கமாடிட்டிஸில் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். நன்றி இன்னைக்கு வந்தது.